வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இன்று நடைபெறுவதாக இருந்த நீட் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயர் தொழில்நுட்ப சாகுபடியை ஊக்குவித்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தி செலவை குறைத்து அதன் தரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இன்று நடைபெறுவதாக இருந்த நீட் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் சில போட்டித் தேர்வுகள் தொடர்பாக புகார்கள் எழுந்ததை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தேர்வுக்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான நடைமுறைகளை முழுமையாக மதிப்பீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதியும் தேர்வு நடைமுறைகளில் நேர்மையை கடைபிடிக்கும் வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் கீழ் நடத்தப்படும் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவிற்கு பல்கலைக்கழக மானியக் குழு வரவேற்பு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் திரு மமிடாலா ஜெகதீஷ் குமார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பான நடைமுறைகள், தரவு பாதுகாப்பை மேம்படுத்துதல், தேசிய தேர்வு முகமையின் வடிவமைப்பு மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதன் மூலம் தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்களவைக் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால மக்களவைத் தலைவர் திரு பர்த்ருஹாரி மஹ்தாப் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மாநிலங்களவை கூட்டத்தொடர் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 27ஆம் தேதி உரையாற்றுகிறார். மக்களவைத் தலைவர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். உயர் தொழில்நுட்ப சாகுபடியை ஊக்குவித்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற வேளாண் துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது மக்காசோள சாகுபடியை ஊக்குவிப்பதற்கான சிறப்பு திட்டம் 18 மாவட்டங்களில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். விளைபொருட்களை பாதுகாக்க 10 கோடி ரூபாய் செலவில் விற்பனை கூடம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கோடை காலத்தில் காய்கறி விலையை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் வறட்சி காலங்களில் பாசன தேவையை கருத்தில் கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குளங்களை தூர்வாரி மேம்படுத்தப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் கட்டமைப்பு வசதிகள் 25 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வேளாண் கட்டமைப்பு நிதி திட்டத்தில் கடன் பெற்று தொழில் தொடங்க ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு இலவச திட்ட அறிக்கை தயாரித்து வங்கிக் கடன் பெற வழிவகை செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தி செலவை குறைத்து அதன் தரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். பசுந்தீவன பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் பசுந்தீவன புல் கரணைகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து டானிக் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நியாயமான முறையில் விற்பனை செய்யப்படும் என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கால்நடை மருத்துவர்கள், விரிவாக்க அலுவலர்கள், கிராம நல ஊழியர்கள் என 3000 பணியாளர்களுக்கு பாரம்பரிய கால்நடை மூலிகை மருத்துவ பயிற்சிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம்.
கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு மாவட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பிஜேபி மாநிலம் முழுவதும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தமிழகத்தில் பல்வேறு விதமான போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு பிஜேபி சார்பில் முறையாக அனுமதி கேட்டும் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்று அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் சிபிஐ விசாரணை நடந்தால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிப்பது அதற்கு தீர்வாகாது என்று திரு அண்ணாமலை கூறினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பாகிறது. மாநில செய்திப்பிரிவு வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு வசந்தகுமார், திருமதி ஸ்மிருதி ஆனந்தன், ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று இரவு 8:30 மணிக்கு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா நேற்று விமரிசையாக நடைபெற்றது. ஆசியாவின் மிகப்பெரிய தெப்பக்குளமான ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 23 ஏக்கர் பரப்பளவிலான ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் கட்டப்பட்டிருந்த பிரம்மாண்டமான தெப்பத்தில் வான வேடிக்கைகள் மற்றும் மின் ஒளியில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ருக்மணி சத்யபாமா தாயார்கள் சமேதராக தெப்பத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த ராஜகோபால சுவாமியை குளத்தின் 4 கரைகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நின்று வழிபட்டனர். வானொலி செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார். இருவரிச் செய்திகள். காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 45 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்டை நாடான பெனினுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் குழாய்களை கிளர்ச்சியாளர்கள் சேதப்படுத்தியதாக நைஜீரியா உறுதிப்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் ராய்கரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தில் புதிய வளாகம் அமைப்பதற்கான கட்டிடப் பணிகள் தொடங்கப்பட்டதற்கு திபெத் ஆன்மீக தலைவர் தலாய் லாமா பாராட்டு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக 3 பேரை பஞ்சாப் காவல்துறை நேற்று கைது செய்தது. நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான புகாரின் பேரில் ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேரை பீகார் காவல்துறை கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பேரூரணி சிறைச்சாலையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் 22 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு பிரபுசங்கர் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ரஷ்யாவின் கசானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 3 தங்கம், 6 வெள்ளி, 20 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. லாகோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜியை 11-8, 13-5, 11-9, 9-11, 12-10 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் இஜி டிங்கை எதிர்கொள்கிறார். இன்று நடைபெறும் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ச்சனா கிரீஷ் காமத் ஸ்ரீஜா அக்குலா இணை இந்தியாவின் யசஸ்வினி தியா பராகை இணையை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 50 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இன்று நடைபெறுவதாக இருந்த நீட் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயர் தொழில்நுட்ப சாகுபடியை ஊக்குவித்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தி செலவை குறைத்து அதன் தரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது.
பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.